வணக்கம் மக்களே. சிறகடிக்க சீரியலில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை சுவாரஸ்யமாக இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அருணின் அந்தர்பல்டி, முத்துவின் அதிர்ச்சி. அருணை முத்து அடித்த பெரிய கலவரத்தில் முடிந்தது. ஆனால் ஆரம்பத்தில் உண்மையை ஒப்புக்கொண்ட அருண் தன் அம்மாவிடம் வசமாக மாட்டிக்கொண்டதும் அப்படியே பிளேட்டை மாற்றுகிறான். நான் அமைதியாதான் இருந்தேன். முத்து மாமாதான் தேவையில்லாமல் என்ன அடித்து அவமானப்படுத்தினாரு என பொய் சொல்கிறான். இதை கேட்ட ஆத்திரமடைந்த அருணின் அம்மா சீதாவை சரமாரியாக திட்டுகிறார். இனிமே அந்த முத்து குடும்பத்தோட நீ பேசக்கூடாது, அவங்க வீட்டு நிழல் கூட உன் மேலே படக்கூடாது என கடுமையான கோபத்தில் தெரிவிக்கிறார். சீதாவின் விபரீத முடிவு. அக்கா என்று பாராமல் சண்டை. அருணின் பேச்சால் மூளைச்சலவை செய்யப்பட்ட சீதா ஆத்திரமடைந்த தன் தாய் வீட்டிற்கு செல்கிறாள். அங்கு வந்து முத்து மற்றும் மீனாவை பார்த்ததும் சீதா அனல் கோபத்துடன், உங்களால் தான் என் வாழ்க்கையை நாசமாக போது, உங்களை மாமான்னு சொல்லவே எனக்கு அருவருப்பாக இருக்குது, இனிமே எனக்கும் உங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது என கோபத்தில் பேசுகிறாள் சீதா. முத்து எவ்வளவோ எடுத்து சொல்லியும் சீதா கேட்காமல், உங்கள் உறவே எனக்கு வேண்டாம் என சொல்லிவிட்டு வீட்டை விட்டும் வெளியேறிவிட்டாள். மனமுடைந்த முத்து. மீனாவின் ஆறுதல். தன் தம்பி போல வளர்த்த சீதா இப்படி பேசியதை முத்துவால் தாங்க முடியவில்லை. நான் அவ நல்லதுக்குத்தானே செஞ்சேன், மீனா அவ இப்படி சொல்லிட்டாளே என கண்கலங்குகிறார். மீனா தன் கணவனை தேற்ற முயன்றாலும் சீதாவின் பிடிவாதமும் முட்டாள்தனமான முடிவும் முத்துவை நிலைகுலைய செய்கிறது. அந்த வீட்டில் ஒரு பெரிய அமைதியும் ஏற்படுது. கிறிஸின் வெற்றி. பள்ளியில் இருந்து வந்த அழைப்பு. இன்னொரு பக்கம் மனோஜ் தனது அலுவலகத்தில் வேலையாக இருக்கும்போது கிறிஸின் பள்ளியில் இருந்து போன் வருகிறது. ஸ்கூல் மேனேஜர் கிறிஸ் கிளாஸில் ஃபஸ்ட்டு ரேங்க் எடுத்திருக்கான், அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும், ஆனால் அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து கொடுத்தாதான் வாங்குவேன்னு கிறிஸ் ஒத்த காலில் நிற்கிறான் என சொல்கிறார்கள் ஸ்கூல் ஆசிரியர்கள். இதை கேட்ட மனோஜும் ஒரு நிமிடம் சந்தோஷம் படுறான். ரோஹிணியின் மகிழ்ச்சி. பள்ளிக்கு சென்ற தம்பதி மனோஜ் இந்த விஷயத்தில் ரோஹிணியிடம் சொல்ல, ரோஹிணி அளவில்லாத மகிழ்ச்சியில் கிறிஸ் தன் மகன் என்பதை மறைத்து வாழ்ந்தாலும் அவனது வெற்றி அவளுக்கு பெருமையாக இருக்கிறது. மனோஜ் மற்றும் ரோஹிணி இருவரும் கிறிஸின் பள்ளிக்கு செல்கிறார்கள். அங்கு மேடையில் கிறிஸ் கையில் சர்டிஃபிகேட்டை வழங்கி மனோஜ் பெருமைப்படுகிறார். கிறிஸ் மிகுந்த உற்சாகமும் அடைகிறான். பள்ளி வளாகத்தில் முத்து மீனா சந்திப்பு. அதே நேரம் கிறிஸின் வெற்றியை பற்றி கேள்விப்பட்டு முத்துவும் மீனாவும் பள்ளிக்கு ஓடி வருகிறார்கள். அங்கு கிறிஸ் ஓடி வந்து தன் சர்டிஃபிகேட்டை முத்துவிடம் காட்டி ஆசீர்வாதம் வாங்குகிறான். மனோஜும் ரோஹிணியும் கிறிஸுடன் நெருக்கமாக இருப்பதை பார்த்து முத்துவும் ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் பார்க்கிறான். ரோஹிணியின் மனதில் கிறிஸ் ரகசியம் வெளிவந்துவிடுமோ என்ற பயமும் ஒருபுறம் ஓடிக்கொண்டிருக்கிறது. விஜயாவின் நக்கல். ஆத்திரத்தில் ரோஹிணி. மனோஜ் கிறிஸை அழைத்து கொண்டு வீட்டிற்கு செல்கிறார். கிறிஸ் அங்கே பார்த்ததும் விஜயா முகம் மாறுகிறது. நீ ஏண்டா இவனை எல்லாம் வீட்டிற்கு கூட்டிட்டு வர்ற என கேட்கிறாள். அவன் என் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்காமா மனோஜ் சொல்ல, விஜயா விடாமல், இவன் எப்படி ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பான், எவன் பேப்பரை பார்த்து காப்பி அடிச்சு தான் இப்படி ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கான் அப்படின்னு விஜயா கோவத்தில் சொல்கிறா. கிறிஸை மட்டம் தட்டி பேசுகிறாள். இதை கேட்டு ஆத்திரமடைந்த ரோஹிணி, அவன் நல்லா படிப்பான் ஆண்டி, அவனை போய் இப்படி சொல்லாதீங்க. முதல் முறையாக விஜயாவை எதிர்த்து பேசுகிறாள் ரோஹிணி. அண்ணாமலையின் தலையீடு. ரவியின் வருகை. சத்தம் கேட்டு வெளியே வரும் அண்ணாமலை நடந்தவற்றை கேட்டு கிறிஸை மனதார பாராட்டுகிறார். அந்த ஒட்டுமொத்த சூழலும் கோமாவில் சமையலில் போட்டியில் கலந்து கொள்ள சென்ற ரவி வீட்டிற்குள் நுழைகிறார். தான் ஜெயித்த கோப்பையும் தூக்கி காட்டி நான் ஜெயிச்சிட்டேன் என உற்சாகமாக கத்துறான். வீடே ஒரு நிமிஷம் கிறிஸ் பிரச்சனையை மறந்து ரவியின் வெற்றியை கொண்டாடுகிறது. ரவி கொடுத்த பரிசுகள். ஸ்ருதியின் சந்தோஷம். ரவி தான் கொண்டு வந்த கிஃப்ட்டுகளை அனைவருக்கும் பிரித்து கொடுக்கிறார். பின்னர் தனது அறைக்கு சென்று துணிகளையும் அடுக்க தொடங்குகிறார். அப்போது பெட்டிக்குள் ஒரு பெண்ணின் ஆடை இருப்பதை பார்த்து ஸ்ருதி ஆச்சரியமடைந்தார். ரவி, இது என்ன ட்ரெஸ் என கேட்க, இதெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டியா என கிண்டலும் சந்தேகமும் கேட்கிறாள். நீத்துவின் வில்லங்கம். சிக்கலில் ரவி அந்த உடையை பார்த்ததும் பதற்றமடைந்து, இது கோவாவில் என் கூட ஒர்க் பண்ண நீத்துவோடது, தெரியாமல் பேக் பண்ணும்போது உள்ளே வந்துருச்சு போல என சமாளிக்கிறான். ஆனால் ஸ்ருதியின் முகத்தில் ஒரு பெரிய சந்தேகமும் வருது. ஒன்றா ஒர்க் பண்ண எப்படி ட்ரெஸ் பெட்டிக்குள்ளே வரும் என அவள் கேட்கும் கேள்வி ரவியே ஒட்டுமொத்த அதிர்ச்சியடைய வைக்கிறது. சீதாவின் முட்டாள்தனமான முடிவால் முத்து சோகத்தில் இருக்க, ரவி இப்பொழுது நீதி விவகாரத்தில் ஸ்ருதியிடம் வசமாக மாட்டி
அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பது சீரியலில் பரபரப்பாக முடித்திருக்கிறார்கள். நாளை என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம்.